தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் குடமுழுக்குவை நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சகாய பிரதிபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதிபா, நீதிமன்ற உத்தரவின் விவரம் என்ன? பாலசுப்ரமணியன், தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலின் குடமுழுக்கு நிகழ்வுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், தென்காசி மாவட்டம் ரயில் நகரை சேர்ந்த நம்பிராஜன் மதுரை அமர்வில் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு காசி விஸ்வநாதர் கோவிலை உறுதி செய்வதற்காக கூட்டம் போடப்பட்டு கோவிலை மறுசீரமைப்பு செய்வதற்காக அரசு தரப்பிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை. ராஜகோபுரத்தின் பழுது சரி செய்யப்படாமலே வண்ணம் பூசும் பணி நிறைவடைந்துள்ளது. இவை அனைத்துமே இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்விலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 7ஆம் தேதி குடமுழுக்கு நிகழ்வை நடத்தினால் அது பாதுகாப்பாக இருக்காது. ஆகவே கோவிலின் புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை விதிப்பதோடு நிதியை மோசடி செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை நேற்று விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு குடமுழுக்கு நிகழ்வுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் நேற்றைய தினம் மழை பெய்த நிலையில் 68 நாயன்மார்கள் சன்னதியிலும் தண்ணீர் இருந்தது. ராஜகோபுரம் பகுதியில் வெளிப்படையாக தெரிந்த வெடிப்புகள் மட்டுமே சரி செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் கோவில் புனரமைப்பிற்கான நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கோவில் திருவிழாவின் போதும் இதுபோல ஏதாவது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என குறிப்பிட்டார். தொடர்ந்து ராஜகோபுரம் உட்பட கோவிலின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டன. குடமுழுக்கை நிறுத்துவதற்கான எந்த தேவையும் இல்லை. ஆகவே குடமுழுக்கு நிகழ்வு முடிந்த பின்னர் IIT அது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடலாம். குடமுழுக்கை நிறுத்துவது ஏற்கத்தக்கதல்ல என தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதிகள் குடமுழுக்கு நடத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். பாலகிருஷ்ணன், விவரங்களுக்கு நன்றி சகாய பிரதிபா. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், இந்த கோயிலுக்கு ஏன் இடைக்கால தடை வாங்கப்பட்டது? எதனால் குடமுழுக்கு விழா நடத்துவதில் பாலசுப்ரமணி, இந்த தென்காசி மாவட்டத்தில் தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் என்பது மிகவும் பழமையான ஒரு ஆலயமாக உள்ளது. இங்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது சுமார் 19 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் கடந்து உள்ள சூழ்நிலையில் தற்போது கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு 3ஆம் தேதி யாகசாலை பூஜை தொடங்கியது. அதற்கு முன்னரே, அதாவது கடந்த 2 மாதங்களுக்கு முன்னரே இங்குள்ள சிவபக்தர்கள் மூலமாக அங்கு சரியான பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை, பணிகள் எதையும் புனரமைப்பு பணிகளை சிறப்பாக செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுப்பி வந்தனர். இதை வழக்காகவும் பதிவு செய்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் நேற்று இந்த கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் தொடங்கிய நிலையில், நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் திடீரென அந்த வழக்கிற்கான தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை தொடர்ந்து இங்குள்ள பக்தர்கள் மிகவும் வேதனையில் காணப்பட்டனர். தற்போது இந்த தடை நீக்கப்பட்ட அறிவிப்பு வெளியானதிலிருந்து இங்கு பட்டாசுகள் வெடித்து அனைத்து தரப்பினரும் இனிப்பு வழங்கியும் இந்த தீர்ப்பினை கொண்டாடி வருகிறார்கள். மேலும் முழு அளவிலான அந்த பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. 7ஆம் தேதி கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன. தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் குடமுழுக்கை நடத்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது அந்த பகுதி மக்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்கிய சுந்தர மகேஷுக்கும், வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கிய சகாய பிரதிபாவுக்கும் நன்றி.